அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம ரெசிபி சேனல் சைபோ டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெரி சிம்பிளாக சுவையான மீன் குழம்பு செய்ய போகிறோங்க. இந்த இன்கிரிடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்துட்டு இருக்கும், அதை வச்சு சிம்பிளாக செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சேனல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறாங்க. இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க. நான் வந்து 1/2 கிலோ ஜிலேபி மீன் வந்து வாங்கி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குங்க. இது வந்துட்டு 1/2 லெமன் சைஸுக்கு வந்து புளி வந்து நல்லா ஊற வச்சுருக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வந்துட்டு மிக்சியில் வந்து 1 பாதியமாக அரைச்சி வச்சுருக்குறேங்க. தனி மிளகாய்த்தூள், உப்பு, காஷ்மீரி மிளகாய்த்தூள், வெந்தயம், தனியாத்தூள், கடுகு, மஞ்சத்தூள், பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் வந்து புளியை கட் பண்ணி வச்சுருக்குங்க. ஒரு சின்ன தக்காளி பழம், 3 பச்சை மிளகா, 2 கருவேப்பிலை கொத்து, ஒரு 10 பூண்டு வந்து நல்லா வந்து தட்டி வச்சுருக்குறேங்க. எண்ணெய். இப்போ நம்ம இந்த இன்கிரிடியன்ட் வச்சுட்டு சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஒரு வடச்சட்டி வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்குங்க. இதில் வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு ஒரு 2 குழிக்கரண்டி வந்து ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேங்க, நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இது கூட வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி பழம் இருக்கிற பூண்டில் வந்துட்டு கொஞ்சம் இதில் போட்டுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு நல்லா வந்து வதக்கி வச்சுக்கணுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது நல்லா வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆறின பிறகு வந்துட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இது நல்லா ஆறிட்டோம். இப்போ பாருங்கள், மசாலா வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறது சொல்லிட்டு பார்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அந்த வெங்காயத்தை அரைச்சி வடச்சட்டிலேயே வந்துட்டு நான் வந்து அந்த புளியை ஊற வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி அந்த தண்ணியை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மீன் குழம்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பழைய புளி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புது புளியை விட. நல்லா வந்து கரைச்சி அந்த வடிகட்டிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த புளி தண்ணியிலேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு இது வந்து கொத்தமல்லி தூள், இது வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நம்ம கொத்தமல்லி தூள் வந்துட்டு எவ்வளோ போடுறோமோ அந்தளவுக்கு குழம்பு திக்காக வரும். இப்போ 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாய் தூள் வந்துட்டு 1/4 டீஸ்பூனில் வந்துட்டு 4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது வந்து பெரிய ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 ஸ்பூன் அளவு கணக்கு வரும். இப்போ நம்ம அதுக்கடுத்து வந்து தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. தனி மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா வந்துட்டு கலந்து விட்டுடலாங்க. இது மாதிரி வந்து நல்லா வந்து கலந்தாச்சுங்க. இப்போ இது வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நமக்கு மண்பானை நல்லா காஞ்சிருச்சுங்க. மீன் குழம்பு வந்து மண்பானை வச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 குழிக்கரண்டி ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் எவ்வளோ ஊற்றுறமோ அந்த அளவுக்கு வந்து மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வெந்தயம் போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெந்தயம் வந்து நல்லா வந்து பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு வந்து நல்லா வெடிட்டும். இப்போ கடுகு வந்து நம்ம நல்லா வெடிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை வந்து இதை போட்டுக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா போட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கணுங்க. வெங்காயம் வதங்கும் போதே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 பச்சை மிளகா, தட்டி வச்சுருக்கிற இந்த பூண்டு பல் எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் வந்து அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும், அந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கலாங்க. இந்த பாருங்கள், நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணி அந்த மசாலாவோடு வந்து அப்படியே ஊற்றிக்கலாங்க. அது கூடவே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த பேஸ்ட்டும் வந்து இதில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு பிறகு வந்துட்டு நமக்கு மீன் குழம்புக்கு எவ்வளோ அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நான் 1/2 சொம்பு அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துருக்குறேங்க. அந்த மிக்ஸி கலந்த தண்ணியிலே அப்படியே வந்து நான் ஊற்றிக்கிறேங்க. குழம்புக்கு தேவையான வந்து கல்லுப்பு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக வெளியே வரணும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா வந்து கொதி வந்துடுச்சுங்க. கொதி வந்து நல்லா பச்சை வாசனை ஃபுல்லாக போய் எண்ணெய் வந்து நல்லா வந்து பிரிஞ்சு வந்துடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மீனை வந்து போட்டுடலாங்க. மீனை போட்டுட்டு
நல்லா ஒரு டைம் வந்து கலந்து விட்டுடலாங்க. இது நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நமக்கு மீன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மீனோட கண் வந்து வெளியே வந்துருச்சுனாலும் வந்துட்டு நமக்கு கண் வெளியே வந்தால் வந்துட்டு மீன் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ நம்ம வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணாலும் வந்து இந்த மண்பானைக்காக ஹீட்டில் அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும். அதுக்கு மேலே வந்து பச்சை கருவேப்பிலை வந்து போட்டு மூடி வச்சுட்டோம்னா நமக்கு சுவையான கமகமும் மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் நமக்கு வந்துட்டு அந்த ஹீட்டெல்லாம் குறைஞ்சி மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இது வந்து ஒரு பவுலில் வந்து ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து குழம்பு ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள் நமக்கு சுவையான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி வந்து வீட்டில் வந்து மறக்காமல் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.